வியூ அப்படியே பாருங்க. இப்படி வந்து வியூ இப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட மேலே பாருங்க. அப்படி ஆக்சுவலாக தெரிஞ்சது வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆனால் சேனலுக்கு தான் தெரியாது, ஏன்னா இது முதல் வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் எங்களோட vlogல என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் திருத்தணி கோயில், அதாவது வாய்ஸ் இந்த ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் தூக்கத்தில் பேசுகிறாங்க இல்லைன்னா. ஆமாம், நாங்கள் தூக்கத்தில் தான் பேசுகிறோம். இப்போ தான் ஏந்திருக்கோம். 4:10 எங்களுக்கு ட்ரெயின். இப்போ வந்து 3:58 ஆகுது. இன்னும் எங்கள் கேங்கில் ஒருத்தன் வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவரில் குளிக்க போயிருக்காரு. நானும் என் தம்பியை மட்டும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு இன்னும் தேவ காத்துன்னு இருக்கோம். வெளியில் சரியான மழை. நாங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு காட்டுறோம். டிக்கெட்டு, ஃபுட்டு, எங்கள் 3 பேருக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி நடா துணி எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால அப்படியே கச்சா முச்சான்னு போட்டுருக்கு. ஃபுல்லாக போயிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு வழியாக சென்ட்ரல் வந்துட்டோம். மழை தூருது. வாங்க திருத்தணி போகலாம். டிக்கெட் எடுத்துருவோம். வாங்க. வந்து சென்ட்ரலு. வாங்க டிக்கெட். ஆமாம், சென்ட்ரல் எங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல. இதான் சென்ட்ரலா? ஏய் கவுனர்ரா, தம்பி தான் பேசுறது வேற. 75 பார்த்தீங்க, 75 ரூபா. இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 ருபீஸ் ஆச்சு. 2 பொங்கல் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆச்சு. அட்டகாசமாக இருக்கு உங்களுக்கு. வாங்கினா இட்லி வாங்கினா வாழ்க்கையிலே இந்த மாதிரி பொங்கல் நான் சாப்பிட்டதில்லை. அவ்வளோ கேவலமாக இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் அப்படிதான் பாரு. ஓகே காய்ச்சி, நாங்கள் திருத்தணியில் போகிறோம். பாய். திருத்தணியிலேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இப்போ திருத்தணி கோயில் நாங்கள் போயிட்டுருக்கோம். மழை, சரியான மழை. நீண்ட பயணம் தொடர்ந்துட்டே இருக்கோம். வர வயசுல எங்களுக்கு முருகர் கூப்பிட்ற மாதிரி ஒரு வாசனை பூக்கள் கடைகள் அதெல்லாம் வருது. பக்கத்தில் நிறைய பஸ்லாம் போகுது. வாங்க நேரம் கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதுதான் கோயில். இந்த மலை மலை எடுத்தாச்சு. கோயிலுக்கு வந்துச்சு. கோயிலோட சோழம் நினைக்கிறேன். யாராவது தெரியாதவங்க வந்தீங்கன்னா செருப்பு போட்டுவாங்க, மேலே போய் விட்டுக்கலாம். ஏன்னா கீழே விட்டு போக தம்பி, இதோட கோயில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் அதுமாரி வர இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. அதுமாதிரி மேலே வந்து விட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கூட விட்டுக்கலாம். கோயிலுக்கு போகலாம். வாங்க மேலே போயிடலாம். இதுமாரி நம்ம இதெல்லாம் கூட அந்த கல்வெட்டில் எழுதிருக்கிறாங்க. நான் ஒரு அளவு தான் எல்லாம் மக்கள் சாப்பாடு. வந்தோடனே சாப்பாடு பற்றி விசாரிச்சிட்டான். 3 வேலையும் அன்னதானம் ஃப்ரீ. அதனால நீங்கள் டிஃபனுக்கு வெளியிலலாம் சாப்பிடணும்னு அவசியம் இருக்குது. இங்கேயே சாப்பிடலாம். 3 வேலையாக இருக்கும். டிஃபனு, லஞ்சு, அப்புறம் சாயங்காலம் உணவு போகிறாங்க. உண்மையான யூடியூபர் கூட விடுப்பாங்க. டூப்ளிகேட் 50,000 1 லட்ச ரூபா. காய்ஸ், என் தம்பி வீடு கட்டுறான். அதாவது ஏற்கனவே இந்த வீட்டை கழிச்சிடலாம் கட்டக்கூடாது தம்பி, புதுசாக கட்டணும்ப்பா. கேங்கில் இதுமாரி ஒரு அடமெண்ட் இருப்பான். நம்ம ஒரு பக்கம் வந்தால் இது ஒரு பக்கம் போயிட்டு நம்மளை கூப்பிடுறது. இந்தமாதிரி ஆட்களை தவிர்த்திங்கன்னா ட்ரிப்பு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, பனி மூட்டைலாம் பறக்குது. மேகம் இங்கெல்லாம் மேகம் இங்கே பறக்குது. நம்ம இங்கே தந்து மேகத்தை பார்க்க முடியும். முடிச்சாங்கப்பா. இங்க எப்படி இருக்கு? இப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட சாத்திடுவாங்க. மூட்டு நட சாத்திடுவாங்க. அப்படி வரணும், அப்படி போகணும். எதுவுமே தெரியாம அதை கொஞ்சம் பண்ணாங்க. சுத்தமாக பிடிக்கும். எடுக்கலாமா? தெரியுது.
இடியெல்லாம் பக்கத்துல இடிக்கிற மாதிரி பங்கு பங்கு கேக்குது. பார்த்தீங்கன்னா வியூ அப்படியே பாருங்க. இப்படி வந்து வியூ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. தம்பி ஏன்பா சாப்பிட்றதுல இருக்காதுப்பா, வந்த வேலையை சாமி கும்பிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே பறக்குது. ஆக்சுவலாக திருத்தணி வந்து உங்களுக்கு கொடைக்கானல் ஒரு ஒரு கொடைக்கானல் ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்படி கலந்தாங்க. முருகன் கோயில் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். திருத்தணி முருகன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து யாராவது வரப்போறீங்கன்னா ரொம்ப பக்கம்தான். இங்கே போனால் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு மினிமம் 250 ரூபா போதுமானது. ஏன்னா டிக்கெட் வந்துட்டு நீங்கள் சென்ட்ரல்லேருந்து 25 ரூபா தான். நீங்கள் வந்துட்டு டிஃபனு லஞ்சு எல்லாமே இங்கே கிடச்சிரும். செருப்பெல்லாம் இங்கே நீங்கள் விட்டுக்கலாம், எதுவும் மிஸ் ஆக போகிறதில்ல. ஒரு ஆளுக்கு மினிமம் 250 ரூபா போதுமானது. மழை ஏதாவது பேஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சிக்கு தான் உங்களுக்கு அந்த 100 ரூபாவும் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு ஆளுக்கெல்லாம் 250 ரூபாய் 300 ரூபாய் போதுமானது. நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். மலையில் போனோம், நிறைய தடங்கள் வந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லபடியாக இப்போ நாங்கள் பட்டைக்கிட்டலாம் வச்சுருந்தோம், எல்லாம் அழுதுச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டோம், தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லோரும் வேண்டின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.